Yes. Huh? I'm back. Hi நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சக்திக்கு ஒரு போஸ்டர் எப்படி மேக் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பிக்சார்ட் ஆப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டிஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இதுமாரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எடிட்டே ஃபோட்டோன்னு கொடுத்துங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தந்துடும். பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லா லிங்க்கையும் வந்து கீழே வந்து டவுன்லோட் லிங்க்குன்னு போட்டு ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருப்பேன். அது வந்து எங்கே போய் ஜாயின் ஆகும்னா டெலிகிராம் சேனலில் ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயின் ஆகும். அந்த லிங்க் உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். உங்கள் மொபைலில் டெலிகிராம்னு ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலோட நேமை நீங்கள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணால் மட்டும் போதும். நம்ம சேனலோட லோகோ போட்டு ஷோ ஆகும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எதுக்காக உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, அடுத்த வீடியோவோட மெட்டீரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்தமாரி வீடியோ போடலான்னு அதில் டிஸ்கஷன் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட டவுட்டும் கேட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்துடுவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக்ரவுண்டை ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துப்போம். எடுத்துகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபோட்டோவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுமாரி உங்களுக்கு கட் பண்ண தெரியலனா ஒரு வீடியோவும் கொடுத்துக்கிறேன். இப்போ ஈஸியான முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சார்ட் ஆப்பில் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு கூட உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 2 பேர் ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 2 பேர் ஃபோட்டோவும் தான் செட் பண்ணுறது ஒரு ஐடியா. இதில் வந்து பேக்ரவுண்டில் நம்ம ஃபோட்டோவும் ஃப்ரண்ட்டில் விநாயகர் ஃபோட்டோவும் செட் பண்ணுறது தான் இந்த டிசைனோட கான்செப்ட்டு. இது நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். அதனால் விநாயகர் ஃபோட்டோவை நம்ம கரெக்டாக நடு சென்டரில் நம்ம செட் பண்ணிப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோவை நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லைன் மாரி தெரியும். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்து எங்கே செட் பண்ண போகிறோமோ அங்கே கரெக்டாக நம்ம ஃபோட்டோஸை செட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரைட் சைடில் ஷோ ஆகணும். அதுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நான் அதை வந்து தேர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் அப்படி சேஞ்ச் ஆகிடும். அதேமாரி நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோட்டோவை ரைட் சைடாகவும், ரைட் சைடு இருக்கிற ஃபோட்டோவும் லெஃப்ட் சைடாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக ஆர்டராக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு ஃபோட்டோவும் செட் பண்ணி வச்சுருப்போம் ஃபுல்லாகவே. இதேமாரி நம்ம செட் பண்ணிப்போம் எல்லா ஃபோட்டோவும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே ஆர்டராக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எரேஸ் பண்ண வேலை தான். இப்போ எரேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நெசட் 0 செட் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஷ் சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா கீழே நம்ம கட் பண்ணதெல்லாம் அப்படியே தெரியுது. அதனால் ஃபுல்லாகவே அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக விநாயகர் சைடில் மட்டும் கொஞ்சோண்டு பேக்ரவுண்டை கம்மி பண்ணி அந்த சைஸை கம்மி பண்ணி லைட்டாக எரேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஈவனாக அதேமாரி எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ நம்ம எரேஸ் பண்ண போகும்போது நம்ம அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட்லேயும் லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் மாரி கிடைக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்போம்ல, அதில் எரேஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டோட அவங்களோட ஏரை நீங்கள் எரேஸ் பண்ணும்போது முடியை வந்து எரேஸ் பண்ணும்போது அது பேக்ரவுண்டுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ண மாரி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்னொரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் டைட்டில் அதுக்கப்புறம் இன்னொரு பேக்ரவுண்ட் சொன்னால அதையும் நம்ம சன்செட் ஒரு இமேஜ் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த விநாயகர் டைட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கீழே தான் எப்போதும் வைக்கும். அதனால் இந்த வாட்டியும் விநாயகர் கீழே கரெக்டாக நம்ம செட் பண்ணிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி தான் அந்த பேக்ரவுண்டு, வேறு எதுக்கும் பின்னாடி இல்லை. அதனால் இந்த நம்ம ஃபோட்டோவுக்கு இருக்கிற மட்டும் அந்த இடத்துல மட்டும் இந்த பேக்ரவுண்டை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம அதேமாரி ஈவன் சைஸில் இந்தாண்ட சைடும் அதேமாரி பண்ணிடுவோம். அதேமாரி பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில்க் ரோட்டேட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிவிட்டு அதையும் மூவ் டவுனு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே மீடியமான சைஸில் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாரி பார்த்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது பிளெண்ட் மோடில் கூட போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி ஒரு ஃப்ளாஷ் இமேஜ் மாரி எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் ஃபோட்டோவுக்கும் நடு சென்டரில் செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் நடு சென்டரில் இப்படி செட் பண்ணிவிட்டு லைட்டாக தெரிகிற மாரி அதை எவ்வளோ அளவுக்கு பெருசாக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் மோடில் போயிட்டு மல்டிப்ளை அதுமாரி நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பாருங்கள். நான் இதில் ஓவர்லி அதை தான் செட் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதையும் நான் இந்த ரைட் சைடு இமேஜ் ஆட் பண்ணோம்ல அதுக்கு சென்டரில் நான் அதேமாரி செட் பண்ணிக்கிறேன். அதை செட் பண்ணும்போது மட்டும் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி செட் பண்ணிவிட்டு அதையும் மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜுக்கு பேக்கில் போயிடும். இதுமாரி நம்ம செட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அட்ராக்ஷன் மாரி இருக்கும். நம்ம எதனா போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டால் கூட அதுக்கப்புறம் எதனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா நம்ம போஸ்ட்டை கொஞ்சம் பார்ப்பாங்க நிறைய பேர். அதனால் நீங்கள் இதுமாரி அட்ராக்ஷனுக்கு இந்த ஃப்ளாஷ் இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போஸ்டர் டிசைனை நம்ம இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் கலர் கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதனால் ஆட் பண்ணுறேன்னா நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு எஃபெக்ட் மாரி தர போகிறோம். இந்த ஃபோட்டோவை அதேமாரி எஃபெக்ட் பண்ணிவிட்டு இதேமாரி நீங்கள் மூவ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஸ்கேல் அதை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் ஆயிரும். செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாட் லைன் ப்ளூ கலர் செட்டு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்ட் மோடில் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் மோடு போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் HDR2ன்னு செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு ஆட்னஸை கம்மி பண்ணி வச்சுட்டு இதுமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இமேஜ் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அதை டிக்கை கணக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் மோடில் போயிட்டு லைட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரைட்டாகவே தெரியும். அதனால் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டி லெவலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு போஸ்டர் எப்படி சிம்பிளான முறையில் எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அதுமாரி எதனா கிடைச்சிருந்துன்னா மறக்காமல் எனக்கு அதை ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அடுத்து எந்தமாரி வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. அதுலேயும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் சொல்லின்னு வரும். அதனால் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்தமாரி வீடியோ போகலான்னு மறக்காமல் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த